பொன் வில்சன் சார். சொல்லுங்க. பொன் வில்சன் சார். வணக்கம். அவைத்தலைவர் மரியாதைக்குரிய திரு அப்பாவு குறித்த அவருடைய குணநலன்கள் குறித்த அவருடைய தனிப்பட்ட மனிதர்களுடனான அணுகுமுறை குறித்த இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே சொல்லி இதை நாங்கள் எளிதாக இந்த அம்பை அவை ஏற்காது அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசி சென்றிருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப மழுப்பலான வாதங்கள் இன்னைக்கு முதலமைச்சரால் இன்னைக்கு பதில்கள் அவையில் முன்வைக்கப்பட்டிருக்கா சார்? இல்லை, நிச்சயமா நம்ம பிரகாஷ் சொல்றதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதுல அரசியல் இருக்குமான அரசியல் இருக்கும், ஆனால் சொன்ன பாயிண்ட்கள் இருக்குது பாருங்க. எதிர்கட்சி தலைவர் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று கூட நீங்கள் அமைக்கவில்லை என்று சொன்ன பிறகு ஆதாரத்தோட அந்த அரசாணையோட கொண்டு அவையில அடுத்த நாள் எதிர்கட்சி தலைவர் கொடுக்கிறார். 42 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் அரசாணை இடம் விலாசத்தோடு கொடுக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த துணை முதலமைச்சர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படவில்லை. இதையும் அவர் சொல்றாரு. இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் முதலமைச்சர் ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் எடுத்து சொல்லி இருக்கணும். அதை முதலமைச்சர் சொல்லாம விட்டுட்டாரு. அதே மாதிரி இப்ப எதிர்கட்சி துணைத் தலைவர்ன்றது இல்ல அப்படின்னாரு. இல்லாத ஒரு பதவியை ஓபிஎஸ்க்கு எப்படி கொடுத்தாங்க? பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் எப்படி கொடுத்தாங்க? அதே மாதிரி காலகாலமா எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த இதுல இல்ல. உங்களுக்கு சட்டமன்ற இது நிகழ்ச்சிகள்ல ரூல்ஸ்ல கிடையாது. ஆனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்பதும் அதே மாதிரி துணை செயலாளர் என்பதும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்போ ரிக்வெஸ்ட் பண்ண உடனே கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த லிஸ்ட்ல வந்துடும். ஆனா என்னன்னா 17-11 நவம்பர் 2022 இவங்க சட்டமன்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி, அதுதான் ஜனநாயகம். சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூடி நமக்கு வேண்டுதோ இல்லையோ உதயகுமார் பெயரை குறிப்பிட்ட பிறகு 2 வருஷம் ஆச்சு. நமது சபாநாயகர் அவர்கள் கொடுக்கிறது, துணை செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அனுமதிக்கிறதுக்கும் அது 2 வருஷம் ஆச்சு. இப்ப அவர் சொன்னாரு, துணை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அடுத்த வரிசையில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அது எல்லாருக்கும் மனசு கஷ்டம் இருக்கும், அது வேற விஷயம். என்னன்னா ஜனநாயக மரபுல அதுதானே ஜனநாயக மரபு அப்படின்றது. எல்லா கட்டத்திலையும் ஒருவர் ஒரு நேரம் முன்னாடி ஒரு நேரம் பின்னாடி இருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் அது மாதிரி மூத்தவர்கள் அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ உதயநிதிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இப்ப நீங்க சொல்லுங்க. முன்னாடி துரைமுருகன் மட்டும் இருக்காரு. KN நேருல இருந்து நம்ம ஊர்ல பொன்முடியில இருந்து அத்தனை பேரும் அவருக்கு பின்னாடிதான் உட்கார்ந்து இருக்காங்க. அதுதான புரோட்டோகால். அப்ப நம்ம சொல்ல முடியுமா கலைஞர் கூட அரசியல் பண்ணவர், பேரறிஞர் அண்ணா கூட அரசியல் பண்ணவர்களா பின்னாடி அமர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால அதுதான் மரபு. என்னன்னா அந்த பதவிக்குரிய மரியாதை அதை கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த நெருடல் தான் அவருடைய காலத்துல ஏற்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 2 மணி 52 நிமிடங்கள் எதிர்கட்சி தலைவர் பேசினார். அதுல 1 மணி நேரம் சரி பாதி, கிட்டத்தட்ட 1/3 பங்கு அமைச்சர்களும் குறுக்கீடுகள் இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம கொறடா எதிர்கட்சி கொறடாவும் உறுப்பினர்களும் போய் இந்த கேசட்டை கேட்கறாங்க, அந்த வீடியோ கேசட்டை கேட்டாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசின வீடியோ கேசட்டை கொடுத்தாங்க. 44 நிமிட கேசட்டை மட்டும்தான், 46 நிமிட கேசட்டை மட்டும்தான் கொடுத்தாரு. அதுல ஒரு விந்தை என்ன தெரியுமா? அந்த 46 நிமிட கேசட்ல 44 நிமிடங்கள் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பேசுறதா இருந்துச்சு. 2 நிமிஷம் தான் எதிர்கட்சி தலைவர் பேசினது இருந்தது. இதை அப்ப சொல்லும் பொழுதும் சபாநாயகர் என்ன சொன்னாரு? இல்ல, அது ஏதோ ஒரு தவறு, அது பார்த்துட்டு நாங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. இப்ப இதெல்லாம் பெரிய அளவுல குறை. இந்த குறைகளுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி அப்படின்றது முதலமைச்சர் சொல்லி இருக்கணும், அவருடைய கருத்துக்கள்ல சொல்லி இருக்கணும். சொல்லி அது ஏற்படுது இல்லையோ ஒவ்வொரு கருத்து இதற்கு பதில் சொல்லி இருக்கணும். பதில் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கணும். அதே மாதிரிதான் அந்த தீ விபத்துல, தஞ்சை கோயில் தீ விபத்துல 17 பேர் இறந்த பொழுது அதை குறித்து பேசின பொழுதும் வெளிநடப்பு செய்யும் போது தேவையற்ற வார்த்தைகளை பேசி போங்க 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 கிண்டல் பண்ணாரு அப்படின்ற வார்த்தைகளும் இருக்கிறது. சில நேரங்கள்ல சபையிலேயே அரசியல் பேசி விடுகிறார் அப்பா அவர்கள், அந்த விஷயமும் இருந்து இதையெல்லாம் தான்
குறித்து இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இது Okay, வந்து sir. அரசியல் இருக்குன்னா இருக்கும், Okay. தோல்வி இருக்குன்னா இருக்கும். Okay. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகே சார்.